அது இனிவரும் தலைமுறைகளுக்காவது மானத்தை, வீரத்தை, தமிழனுடைய கொடைத்திறனை, அறத்தை, அவன் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை முறையை, அவனுடைய வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். உங்களுக்கு தெரியுமா என் பெற்றோர்களே, அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கிடா சண்டை எதற்கு விட்டான்? பொழுதுபோக்கா? இல்லை. வென்ற கிடாயை வைத்துக் கொள்வான், தோற்ற கிடாயை கரியாக்குவான். வென்ற கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். சேவல் சண்டை விட்டான், எதற்காக? பொழுதுபோக்கமா? இல்லை. தோற்ற சேவலை கரியாக்கி விடுவான், வென்ற சேவலை வைத்துக் கொள்வான் இனப்பெருக்கத்திற்கு. ஜல்லிக்கட்டு ஏன்? அடக்க முடியாத அணையாத வீரம் மிகுந்த காளையை இனப்பெருக்கத்துக்கு வைப்பான். அணைஞ்சிருச்சு அந்த மாடை பிடிச்சிட்டான்னா அடிமாட்டுக்கு தள்ளி விட்டுருவான். அப்ப ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் சேவலிலும் வீரத்தை வைத்திருந்தான் தமிழன். ஏன்? அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை ஆட்டிலும் மாட்டிலும் சேவலிலும் கடத்தியவன் தமிழன் என்பதை புரிஞ்சுக்க. அந்த வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன். நாம் இந்த வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நடிகர்கள் எப்போதுமே நாடாள தகுதியற்றவங்க அப்படின்ற நிலைப்பாட்டில் வந்து எப்போதுமே ரொம்பவே உறுதியா இருக்காரு. நடிகர்கள் கிட்ட பெருசா கொள்கை இருக்காது, தொலைநோக்கு பார்வை இருக்காது, வெறும் திரைக்கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க அரசியலுக்கு வராங்க அப்படின்ற கருத்தை வந்து சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரு. தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை ஆரம்பத்துல தம்பி தம்பி அப்படின்னு பாசமா அழைச்சிட்டு வந்த சீமான் அவர்கள் அரசியல்ல விஜய் அவர்கள் வரப்போறாரு அப்படின்றதுமே தம்பி வரட்டும், வந்தா வரட்டும், நல்லதுதான் வரட்டும் அப்படின்னு ரொம்பவே ஆதரவு கொடுத்தாரு. ஆனா விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளோட கொள்கைகள் மற்றும் சித்தாந்தங்களை கையில் எடுத்த உடனேயே ஏற்கனவே இங்க திராவிட கட்சிகள் இருக்குதானே, இப்ப எதுக்கு புதுசா ஒரு திராவிட கட்சி அப்படின்னு விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சீமானவர்கள் அவ்வப்போது தெரிவிச்சிட்டு வந்தாரு. ஆனா சீமானவர்கள் விஜயை எதிர்ப்பது மட்டுமே முழு வேலையா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து தொடர்ந்து சீமானவர்கள் விஜயை பற்றி என்ன பேசுவாரு அப்படின்றத மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இதனால சீமானவர்கள் சொல்லக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்கள் மற்றும் திட்டங்கள் மற்றும் தமிழகத்தை தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட மாநிலமா மாத்தணும் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விஜய் அவர்களை எதிர்ப்பதை மட்டுமே சீமான் அவர்கள் ஒரே வேலையா வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பமானது உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா சீமான் அவர்கள் அத்தனை தொகுதிகள்லையும் நேரடியா போய் வெயில் மழை அப்படின்னு பார்க்காம எல்லா இடங்களையும் போய் பிரச்சாரம் பண்ணாரு. குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும்னா திமுகவை தவிர்த்து விட்டு தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்க வச்சது கூட சீமான் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா திமுக ஆட்சியில வந்த நிறைய விஷயங்களை பத்தி சீமானவர்கள் தான் மக்கள் கிட்ட விமர்சன கருத்துக்களை போய் கொண்டு போய் சேர்த்தாரு. எப்படி திமுகவுக்கு எதிராக திமுக செய்த குறைகளை வந்து சுட்டிக்காட்டி பேசியிருந்த சீமானவர்கள் மக்கள் மனசுல திமுகவை தாண்டி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து விதைக்க காரணமா மாறினாரு. ஆனா இப்படியான சூழல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே விஜய் அவர்களை சினிமால பார்த்து ரொம்ப பழகின மக்கள் வந்து சீமானவர்களை மறந்துவிட்டு விஜயை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை சீமானவர்களே சமீபத்துல ஒரு மேடை பேச்சில் தெரிவிச்சிருக்காரு. எனவே நடிகர்கள் நாடாளக்கூடாது அப்படின்ற கருத்துல வந்து ரொம்பவே உறுதியா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தற்போது விஜய் அவர்கள் முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நிலைமையில திரைக்கவர்ச்சியினால நம்மளோட சமூகம் இப்படி போயிருச்சே அப்படின்ற ஆதங்கத்தை ஒவ்வொரு மேடைகளையும் வந்து தெரிவிச்சிட்டு வராரு. இதன்படி பேசியிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் நான் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே ஜெயிக்கல, நடந்து முடிந்த தேர்தலும் கூட நான் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல, ஆனா என்னை ஏன் எல்லாருமே திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ஏன்னா என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பயம். என்கிட்ட உண்மை நேர்மை இருக்குது, நான் சரியான வழியில போய்கிட்டு இருக்கேன், மக்கள் கிட்ட விழிப்புணர்வான கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறேன், எதனாலதான் எல்லாருக்குமே என்ன பார்த்தா பயமா இருக்கு. வட மாநிலத்துக்காரை முதற்கொண்டு சீமானிசிய டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்னு தான் சொல்றான். தமிழர்கள் வந்து வீரமிக்கவங்க, தமிழர்கள் வந்து பெருமை மிக்கவங்க. இந்த விஷயத்தை நாம தொடர்ந்து மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லனா மரபணு வந்து மாறி போயிடும். தமிழர்கள் வீரமிக்கவர்கள். கிடா சண்டை, ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை போன்ற சண்டைகளை விட்டு அதுல ஜெயிக்கக்கூடியதை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தினாங்க. எப்படி ஆட்டிலும் ஆட்டிலும் வீரத்தை கண்ட தமிழன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எனவே உங்களோட வீரம் மிகுந்த வரலாறு பற்றி நினைச்சு பார்த்து உங்களோட மரபணு மாறாம வீரத்தோட இருங்க. இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்காததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் தற்கொலையா போயிட்டாங்க. இந்த சமூகம் இப்படி தற்கொலையா போயிடக்கூடாது. இனி வரும் தலைமுறைக்காவது எல்லா விஷயங்களையும் சொல்லி வீர மிகுந்த ஒரு இனமா நம்ம மாத்தணும்.